முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவருமான திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். இது ரொம்ப இவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கா? ஒரு தொண்டர்களுக்கு முதல் மாநாட்டுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கறதுக்காக திரு விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ரொம்ப பொறுப்புணர்வோட நடந்துக்கணும், மற்ற இயக்கங்கள் மாதிரி நம்மளோட கட்சி இல்லை அப்படின்னு அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்துக்காகவும் உத்வேகத்துக்காகவும் சொல்லியிருக்கிறத நம்ம இவ்வளவு பெருசா எடுத்துக்கணுமா? இது பெருசா எடுத்துக்கணும்னு இல்ல. ஆனா ஒரு கட்சி தலைவராக உருவாகி வருபவர் மற்ற கட்சிகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை கொடுத்த, நாங்க கூட விமர்சனம் செய்வோம், இன்னொரு கட்சி சரியில்லைன்னு சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனா நான் மற்ற கட்சிகளை போல நாம் சாதாரண கட்சி அல்ல என்ற வார்த்தையை நான் எதிர்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் தங்களது பலத்தை கூட்டுவதற்கு அது வெளி மாநிலத்தில் மற்ற பல மாநிலங்களில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தை ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், ஆக மற்ற கட்சிகளை போல நாம் சாதாரண கட்சியா இல்லை அப்படின்றத உற்சாகம் கொடுக்கட்டும். ஆனா அதற்கென்று மற்ற கட்சியையோ மற்ற கட்சி தொண்டர்களையோ அவர்கள் மிக சாதாரணமானவர்கள் என்று சொல்வதை இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு பொதுநலவாதி என்ற வகையில் அது எனக்கு சரியாக படவில்லை என்பதுதான். இல்ல, இப்ப மாநாடு முதல்ல எப்ப அறிவிக்க போறாங்க? கட்சி கொடி அறிவிச்சிருவாங்களா? மாநாடு நடத்திடுவாங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு மட்டத்திலையும் கேள்விகள், விமர்சனங்கள் அவர் மீது எழும்போது அவருடைய தொண்டர்களே நினைப்பாங்க, என்ன தலைவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. அதுக்கு அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு பதிலா கூட இந்த மாதிரி இருக்கலாம். அப்படி கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இது கன்வே பண்ணியிருக்கலாம் இல்லையா அவரு? இல்ல, அதுல நான் அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதிலேயோ. ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அவங்க ரொம்ப சாமானிய மக்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள். ஆக இன்னொரு வாட்டி பேசும்போது அது உண்மையா என்ன தெரியல, அது நீங்க சாமானிய மக்கள் எல்லாம் வரணும், நீங்க சம்பளத்தை பத்தி கவலைப்படாதுங்க, போனஸை பத்தி கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் கவலைப்படாம படத்தை பாக்குறதுனாலதான் இவங்க எல்லாம் உயர்ந்து வருகிறார்கள். ஆனா மறுபடியும் தொண்டர்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எடுத்து செல்வதோ, ஆனால் மற்றவர்கள் எல்லாம் மிக சாதாரணமானவர்கள் என்று சொல்வதோ அது அவர்கள் தொண்டர்களுக்கே அது ருசிக்காது என்பதான். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு சமமான வாய்ப்பையோ சமமான மரியாதையோ கொடுத்தாதான் சரியா வரும். அந்த ஒரு வார்த்தை மற்ற கட்சிகளை ரொம்ப குறைத்து மதிப்பிடுவதை போல இருந்தது. அதனாலதான் நான் அதை குறிப்பா சொன்னேன். அதே மாதிரி நீங்க பேட்டியில சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி இது ஒரு திராவிட மாடல் மாதிரி, இது ஒரு திமுக மாடல் மாதிரி, இது ஒரு குட்டி திமுக மாடலான்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அவங்க பெரியாரையும் கும்பிடுவாங்க, தெரியாம அவங்க சாமியும் கும்பிடுவாங்க. ஆனா இவர் ரெண்டுத்தையுமே வெளிப்படையா தானே பண்றாரு, டிரான்ஸ்பரண்டா தானே பண்றாரு. இல்ல, டிரான்ஸ்பரண்டா பண்ணட்டும். பட் ஆனா இப்போ அவர்களுக்கு என்று வரும்பொழுது அதை கடைபிடிக்கிறார்களா இல்லையா? இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, விஜயை பின்பற்றுபவர்கள் விநாயகரை கும்பிடுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக ஒரு சாராராக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் வெளிப்படையா தான் இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல அவங்க ஒரு இரட்டை வேடம் போட்டா கூட அவங்க, ஆனா ஏன் அப்படி பேசுறீங்க, ஏன் இந்துக்களை நீங்கள் வேறுபடுத்துகிறீர்கள் என்றுதான் என்னை போன்றவர்களின் குற்றச்சாட்டு. இப்போ நீங்க பெரியாரை நீங்கள் மதித்தீர்கள், அதுல எனக்கு எந்த குறைபாட்டும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் நம்ம எல்லாருமே கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும், இந்த நட்சத்திரம் கூட இன்னொரு நட்சத்திரத்துக்கு பயப்பட வேண்டி இருக்கிறது, கோள்களுக்கு பயப்பட வேண்டி இருக்கிறது. அதனால அவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள், நல்லதுதான். இதுல நான் மாற்று கருத்தே இல்லை. சனாதன தர்மத்தின் ஒரு பகுதியான இந்த வாழ்வியலை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆனா தனக்கு என்று வரும்போது அதை பின்பற்றுபவர்கள் ஏன் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாழ்த்து சொல்வதில் அவர்கள் பாராபட்சம் காண்பிக்கிறார்கள் என்பதுதான். ஒரு சாராரை ஒதுக்கி வைப்பதை போல ஏன் ஆரம்பத்திலேயே உங்களது கொள்கை இருக்கிறது, ஏற்கனவே அவர்கள் கொள்கை அப்படிதான் இருந்தது, நீங்களும் ஏன் அந்த கொள்கையை பின்பற்றுகிறீர்கள் என்பதை தான் என்னை போன்றவர்கள் சுட்டி காண்பித்தோம். நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.